ஓம் நம சிவாயா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே அவங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையுமே அனுபவித்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. வீட்டை விட்டுட்டு ஓடி போகக்கூடிய நிலைமை கூட வரும். இது நடந்தே தீரும். இது சனியினுடைய ஒரு அசுர ஆட்டம்தான். மீன ராசிக்காரங்க இந்த காலம் அப்படிங்கிறது சாதாரண காலம் கிடையாது. மனசு ஒரு பக்கம் அழும், வாழ்க்கை இன்னொரு பக்கம் தள்ளும். யார்கிட்ட பேசணும் போல தோணும். வீட்டில் இருந்தால் சும்மாவே இருக்க முடியாது, வெளியில் போனாலும் அமைதிங்கிறது கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலை உருவாகிட்டே இருக்கும். மீன ராசிக்காரங்க நீங்கள் ரொம்பவே மென்மையான மனசு கொண்டவங்க. யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலும் உடனே மனசு பாதிச்சிரும். மற்றவங்க சொல்கிறத உள்ளுக்குள்ளேயே வச்சு நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. வெளியில் சிரித்தாலும் உள்ள கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய தன்மையும் கூட. இந்த சனிக்காலத்தில் வீட்லேயே சின்ன விஷயத்துக்கே பெரிய பிரச்சனையும் ஆகும். பேசின வார்த்தைகள் பெரிய சண்டையாயிரும். புரியாமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நான் இங்கே இருந்தால் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு கூட சில நேரம் தோணும். அதனால தான் வீடு விட்டு தூரமாக போயிடலாம் அப்படிங்கிற மனசு சொல்வதும் உண்டு. ஆனால் ஓடி போகணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. வாழ்க்கையை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி மட்டும்தான். சனி ஒருவர் அழுத்தி அவரை பலமாக்குவார். கஷ்டம் கொடுத்து தான் மனசை ரொம்பவே வலிமையை கொடுப்பார். சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் வேலையுடைய பிரச்சனை வரும். வேலை செஞ்ச இடத்துல மதிப்புகள் எல்லாம் குறையும். உழைப்பு இருந்தாலுமே பாராட்டு கிடைக்காது. இதனால தான் மனசு ரொம்பவே நொந்து போய் சோர்ந்து போய் இருந்திருப்பீங்க. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூட தோணும். நண்பர்கள் வட்டத்துலேயுமே மாற்றங்கள் வரும். முன்னாடி தினமும் பேசின நண்பர்கள் இப்போ மெதுவாக கொஞ்சம் பேசுகிறத அவாய்ட் பண்ணுற மாதிரி தோணும். சிலர் தேவை இருக்கும்போது மட்டுமே பேசுவாங்க. இதை பார்த்து உங்கள் மனசு கொஞ்சம் உடைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு உண்மையும் கூட. பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் அதிகமாக செலவு இருக்கும். வீட்டில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். யாராவது உதவி கேட்பாங்க, அதை மறுக்க முடியாமல் கொடுத்துருவீங்க. பின்னாடி நாம் தான் கஷ்டப்படணும். நமக்குன்னு ஒருத்தவங்க ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. கையில் இருக்கிற காசு தான் காப்பாற்றும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கொஞ்சமாக இருந்தாலும் சேமிச்சுக்கோங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன சண்டைகள் எல்லாமே வரும். பேசாமல் இருப்பது கூட அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சண்டை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுடைய அன்புனால் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மீன ராசிக்காரங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். கோபம் எவ்வளோ சீக்கிரம் வருதோ அந்தளவுக்கு அன்பும் நிறையா இருக்கும். சனியுடைய காலம் ஒருவரை தனிமையிலேயே வைக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இருந்தாலும் யாருமே இல்லாத மாதிரி தோணிகிட்டே இருக்கும். மனசு பேசணும் அப்படின்னு ஆசைப்படும். ஆனால் பேச யாருமே கிடைக்காத நிலை கூட வரும். அந்த நேரத்தில் கண்ணீர் தான் உங்களுக்கு தோழன் மாதிரி இருக்கும். ஆனால் மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இது எல்லாமே தற்காலிகம்தான். சனி எப்பொழுதுமே சோதிச்சதுக்கப்புறம் தான் நல்ல பலனை கொடுப்பாரு. இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. மெதுவாக வாழ்க்கையை சரியாக ஆரம்பிக்கும். வெளியூர் வாய்ப்புகள் எல்லாம் வரும். வேலைக்காக வேறு இடம் போகிற மாதிரியெல்லாம் கூட இருக்கும். வீட்டை விட்டுட்டு தூரமாக இருந்தாலும் அது நல்லதுக்காக தான். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தூரம் போனால்தான் உயரம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் கிடைக்கும். மனத்தில் இருக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது அதிகமாகும். உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். தூக்கமெல்லாம் குறையும். சோர்வு எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். அதனால் நல்ல உணவு, நல்ல ஓய்வு இதெல்லாமே ரொம்பவே முக்கியம். மனசு அமைதியாக இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் இந்த சனியினுடைய அசுர ஆட்டம் அப்படிங்கிறது உங்களை உடைக்கிறதுக்காக வரல, உங்களை உருவாக்குறதுக்காக தான் வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே அதை கடந்து வரக்கூடியவங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க. இந்த சனியினுடைய அசுர ஆட்டம் நடக்கிற காலத்தில் மனசு ரொம்ப பலவீனமாக இருக்க மாதிரி இருக்கும். எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியாகவே இருப்பீங்க. யார்கிட்டையுமே
சொல்லவே மாட்டீங்க. வெளியில எல்லாம் சரியாக நடக்கிற மாதிரி காட்டிக்குவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் பெரியவங்கள்லாம் சில நேரம் கடுமையாக பேசுவாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நான் இவ்வளவு நாள் நல்லா இருக்கேன், ஆனால் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனசு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் தான் தனியாக இருந்தால் கண்ணீர் வந்துடும். இதுதான் சனி தரக்கூடிய ஒரு மன சோதனைன்னு சொல்லலாம். சில மீன ராசிக்காரங்களுக்கு உறவினர்கள்னால பெரிய மன வருத்தம் வரும். நம்பினவங்கள்லாம் தூரமாக போயிடுவாங்க. உதவி கேட்கும் பொழுது வராதவங்க பின்னாடி வந்து பேசுவாங்க. இதை பார்த்து வாழ்க்கையில் யாரை நம்பணும் அப்படிங்கிறது புரியும். அப்போது நெருப்பில் போனால் தங்கம்தான் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த சனியினுடைய காலத்தில் கஷ்டப்பட்டால் மீன ராசிக்காரங்க பின்னாடி நல்ல நிலைக்கு வருவாங்க. இப்போ வரக்கூடிய கஷ்டம்தான் நாளைக்கு வெற்றிக்கான ஒரு அடித்தளமாகவும் இருக்கும். வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வரும். உழைப்பு இருந்தாலும் பாராட்டு கிடைக்காது. சிலர் பொறாமை அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் பொறுமையாக இருந்தால் எல்லாமே சரியாயிடும். சில பேருக்கு வேலை மாற வேண்டிய நிலை வரும். பழைய வேலையை விட்டுட்டு புதிய வேலை தேடுற மாதிரியான நிலைமையெல்லாம் வரும். ஆரம்பத்தில் பயமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாற்றம் தான் நல்லது. புதிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். பணம் சம்பாதிக்க கஷ்டமாக இருக்கும். கையில் வந்த பணம் உடனே செலவாகி போயிடும். குடும்ப பொறுப்புகள், கடன் செலவுகள் எல்லாமே சேர்ந்து மன அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் மெதுவாக சேமிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிலைமை கண்டிப்பாக மாறும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது உண்மைதான். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தாலும் பின்னாடி அது பெரிய உதவியாக இருக்கும். சனியினுடைய உழைப்பை என்றைக்குமே வீணாக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கையில் சில சோதனைகள் எல்லாமே வரும். கணவன் மனைவிக்கு இடையில் புரியாமல் இருக்கும். பேசாமல் இருக்கிறது கூட அதிகமாக இருக்கும். ஆனால் அன்பு இருந்தால் அந்த சண்டை அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. ஒரு நாள் எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். சில மீன ராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் கவலை, படிப்பு, ஆரோக்கியம், எதிர்காலம் பற்றி யோசிப்பீங்க. ஆனால் நல்ல வழி கிடைக்கும். குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை காண்பீங்க. வீடு வாங்க நினச்சவங்க கொஞ்சம் காத்திருக்கணும். உடனே முடிவெடுக்காதீங்க. சனி காலத்தில் பெரிய முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது சரியில்லை. நல்ல நேரம் வந்த பிறகு வாங்கினீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு திடீர்னு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலைக்காக வேறு இடம் போக வேண்டிய நிலையும் வரும். குடும்பத்திலிருந்து தூரமாக இருக்க வேண்டிய நேரமும் வரும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக தான் இருக்கும். தூரம்தான் மனிதனை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும். மன வலிமையை கூட்டும். உடல் நலத்துலேயும் கவனமாக இருக்கணும். தூக்கம் குறையலாம். சோர்வு, தலைவலி, மன அழுத்தம் எல்லாமே வரும். அதனால தான் நேரம் காத்து நீங்கள் ஓய்வெடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நல்ல உணவு சாப்பிடணும். மன அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் தெய்வ நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருக்குது. உங்களுக்கு ரொம்ப உதவக்கூடியதாகவும் இருக்குது. காலையில் எழுந்து அமைதியாக இருந்தால் மனசு ரொம்பவே நிம்மதி கிடைக்கும். நல்ல எண்ணம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சனி காப்பாற்றுவார். சில நேரம் எல்லாம் முடிஞ்சிருக்க மாதிரி தோணும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக கதவு தட்டும். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறும். கடவுள் கதவை மூடினாலும் ஜன்னலை திறப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல தான் ஒரு வழி கண்டிப்பாக கிடைக்கும். மீன ராசிக்காரங்க இந்த சனியினுடைய அசுர ஆட்டம் அப்படிங்கிறது உங்களை சோதிக்கிறது தான். ஆனால் நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்குமே ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விடிவு காலம் வந்தோடனே உங்கள் வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் பட்ட கஷ்டங்கள், நீங்கள் பட்ட வேதனைகள், நீங்கள் விட்ட கண்ணீர் அனைத்துக்குமே ஒரு பதில் கிடைக்கக்கூடியது மாதிரி கிடைக்க போகுது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆரம்பத்தில் கஷ்டம் மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி அது நல்லதுக்காக நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. சில நேரம் வாழ்க்கை அப்படிங்கிறது முழுக்கவே இருட்டாக போன மாதிரி தோணும். எதையுமே நம்ப முடியாத நிலையெல்லாம் கூட வரும். அந்த நேரத்தில் மனசு ரொம்பவே பலவீனமாக இருக்கும். வீட்டை விட்டு ஓடி போகணும் போல் தோணும். இங்கே இருந்தால் மனசு அமைதி கிடைக்காது, வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு கூட தோணும். ஆனால் அந்த எண்ணத்தை அடைக்கணும் அப்படின்னா ஏன்னா ஓடி போனாலுமே பிரச்சனை அப்படிங்கிறது முடிகிறது கிடையாது.
பிரச்சனையை எதிர்கொண்டால் தான் வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேறும். சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய உண்மை தெரியும். யாரை நம்புனீங்க, யார் உண்மையிலேயே உங்களோட இருந்தாங்க அப்படிங்கிறது புரியும். நல்லவங்களும் கெட்டவங்களுக்கும் தெளிவாக தெரியும். இதுதான் சனி தரக்கூடிய ஒரு பெரிய பாடம். சோதனை இல்லாமல் சாதனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த காலத்தில் வரக்கூடிய கஷ்டம்தான் உங்களுடைய சாதனையை செய்ய வைக்கும். மன வலிமையெல்லாம் கூடும். யாரையுமே நம்பி வாழாமல் உங்களை நம்பி வாழ கற்றுக்குவீங்க. வேலை விஷயத்தில் கூட நல்ல மாற்றங்கள் எல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்காக நாங்கள் எப்பொழுதுமே வாழ்த்திக்கிட்டே இருப்போம். உங்களுக்காக எப்பொழுதும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டும் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி.